அவசியமான ஒருவர்கள் இந்த உலகத்தில். ஆண்கள் இல்லாமல் ஒரு குடும்பம் நடந்துடும், ஆனால் பெண்கள் இல்லாமல் ஒரு குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆகவே தான் ஞானிகளின் விதமாக சொல்கிறார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி உள்ள ஆண்மகன் வீட்டை கட்டுகிறான். இருக்காங்கண்ணா, அது மட்டும் சத்தமாக சொல்றாங்க யாரு? புத்தி உள்ள ஆண்மகன் வீட்டை கட்டுகிறான் இல்லை, ஆனால் புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். அப்போ ஒரு வீடு கட்டப்பட வேண்டுமே என்றால் ஸ்திரீகளுடைய பங்களிப்பு பெரிதாக இருக்கிற. இந்த கடைசி காலம் சொல்லும் பொழுது பிசாசனுடைய ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னா, தேவன் உண்டாக்கினதை உடைப்பது தான். அதுதான் குடும்பம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை ஏற்படுத்தும். அப்போ பிசாசு இந்த கடைசி நாட்களில் பலமாக செயல்படுறான். அவன் செயல்பட பிரதான காரியம் எங்கே என்றால் குடும்பத்தில் தான் செயல்படுறான். எங்கே செயல்படுறான்? குடும்பத்தில் செயல்படுறான். இந்த குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், ஸ்திரீகள் பலவீனமான பாண்டம். பிசாசானவன் முதலாவது ஆதாமை அவன் வஞ்சியாமல் யாரை வந்திச்சானா? ஏவால. ஈஸியாய் எந்த காரியத்தையும் நம்பக்கூடியவர்கள் தான் பெண்கள். இப்போ ஐயா கூட சொன்னார் பாருங்க, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்கன்னா ஒரு கதை சொன்னா போதும், சீக்கிரமாய் நம்பிடுறான். இயேசு இங்க இருக்கிறாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? இருக்கிற இயேசுவால தான் அற்புதம் செய்ய முடியும். இங்க இருக்கிற என்னாலெல்லாம் அற்புதம் செய்ய முடியாது, ஐயாவால கூட செய்ய முடியாது. டிஜிஎஸ் தினகரன் பால் தினகரா இருந்தாலும் அற்புதம், மோகன் சி லாசரஸா இருந்தாலும் அற்புதம் செய்ய முடியாது. அற்புதம் தேவனால தான் செய்ய முடியும். யாரால தான் செய்ய முடியும்? அப்ப நீங்க எங்கே நம்பி போகிறீங்க பாருங்க. ஆபிரகாம் போகிறான், 3 நாள் பயணம் பண்ணி பலி செலுத்த போகிறான். போகிற இடத்துல நிறைய குன்றுகள் மலைகள் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது குறித்த இடத்திலே. அப்ப தேவன் ஒரு இடத்தை உங்களுக்கு குறித்திருப்பார் என்றால் உங்களை யாரோ ஒருவன் வஞ்சித்து இடம் மாறி போக செய்கிறான் என்பதிலே ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை என்றால் குறித்த இடத்துல போனால் தேவன் பேசுவார். குறித்த இடத்துல போனால் உங்களுக்கு ஒரு பலி மிருகம் ஆயத்தமாக இருக்கும். ஆனால் குறிக்காத இடத்துல போனா ஈசாக்க கொலை செஞ்சிட்டு ஆபிரகாம் இறங்கி வந்திருப்பான். அது அவனுக்கு காலமெல்லாம் கண்ணியாக இருந்திருக்கும். அப்போ குறித்த ஒரு இடம் இருக்கு. நீங்க போகிற இடம் கூட குறித்த இடம் இல்லை என்றால் போனீங்க, ஜோம் பண்ணீங்க, வந்தீங்க. ஆனால் வந்த பிறகு குடும்பத்திலே பல கஷ்டங்கள் வரும், பல வருத்தங்கள் வரும், வேண்டாத வார்த்தைகள் வரும், தேவையில்லாத சண்டைகள் வரும், இழப்புகள் வரும். ஏன்னா நீங்க போகும்போது தனியா போனீங்க, வரும்போது கூட ஒரு ஆவியும் கூட்டின்னு வந்திருப்பீங்க, கூட ஒரு ஆவியும் கூட்டின்னு வந்திருப்பீங்க. அதனால தான் சொல்லுறது, என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. பெண்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பணும். ஐயா சொன்னார் பாருங்க, கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். ஃபேமிலியில் பெண்கள்லாம் சொல்லுங்களேன், ஃபேமிலியில். ஆனால் பைபிளில் ஆண்களுக்கும் சொல்லியிருக்கு, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. அதனால் உங்களை மட்டும் சொல்கிறோன்னு நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு மகளிர் தினம், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அல்லேலூயா. இதுக்கு தான் பெண்கள் தான் அல்லேலூயா சொல்லியிருக்கணும், நானே சொல்ல வேண்டியதாக இது பாருங்க. நீங்கள் இல்லைன்னா, ஆமாம், நீங்கள் இல்லைன்னா இங்கே இருக்கிற பாதி பேர் தாடி வளர்த்துன்னு இருப்பாங்க. நீங்கள் இல்லைன்னா இங்கே இருக்கிற பாதி பேர் குடிகார ஆயிருப்பாங்க. நீங்கள் இல்லைன்னா வேலை வெட்டிக்கே போகாமல் வீட்டில் இருந்திருப்பான். நீங்கள் இல்லைன்னா வீடு குப்பை மேடாக இருந்துடும். நீங்கள் ஒரு குடும்பத்தில் ரொம்ப பிரதானமானவர்கள். ஆனால் குடும்பத்திலே இயேசு அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு பாருங்க, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் சொந்த மனைவியில். ஏன் மனைவியினிடத்தில் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷரில் அன்பு கூறுங்கள் ஏன் சொல்லல? ஏன்னா அவங்க நேச்சுரலா அன்பு கூறுவாங்க.
நேச்சுரலாக பெண்கள் ஆண்களை நேசிப்பாங்க. இப்போ பாருங்களேன், ராஜசேகர் அப்படி திரும்பி பார்த்தா ஒன்று ஜெம்மி பார்க்கும். யாரை பார்க்குது? விட்டு கொடுக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு ஃபோன் கால் வந்தால் அது யார் பேசினான்னு ஒன்று என்ன பண்ணிடணும், தெரிஞ்சாகணும். அது பொண்ணா பையனான்னு தெரிஞ்சாகணும். ஏன்னா அதுதான் லவ். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு லவ் பெண்களுக்கு இருக்கு. விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க. அதனால தான் சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் ஆண்கள் இடத்துல என்ன சொல்கிறாங்க? அன்பு கூறுங்க. ஏன்னா இவனுக்கு பார்க்குற இடம்லாம் அன்பு வந்துடும். ஆண்களுக்கு எங்கே பார்த்தாலும் அன்பு தான். என் சகோதரி என் சகோதரின்ட்டு என்ன பண்ணுவாங்க? அன்பை பொழிவாங்க. ஆனால் மனைவி எது சொன்னாலும் தலையாட்டுவான். அப்படி தானே? மனைவி எது சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சிடுவாங்க. பிரியாணி வாங்கினு வா, தோ வாங்கின்னு வரமா. காய்கறி வாங்கினு வா, தோ வாங்கின்னு வரமா. எதுக்குமே என்ன இல்லை, நோவே இல்லை. அப்போ எது செய்யலையோ அதை தான் செய்யும்படி சொல்லி கொடுக்குறான். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிங்க. அப்ப அது ஏன் சொல்லி இருக்கிறார் என்றால், அன்பு செலுத்துறது நேச்சுரல். பெண்களுக்கு இந்த கீழ்ப்படிதல் இருந்தால் குடும்பம் கட்டப்படும். கீழ்ப்படிதல் இருந்தால் குடும்பம் கட்டப்படும். சொன்னது போல நீங்க இல்லைன்னா குடும்பம் இல்லை. ஆனால் நீங்க கீழ்ப்படிந்தால் குடும்பம் இன்னும் எப்படி இருக்கும்? பெட்டராக இருக்கும். ஆண்கள் இடத்துல நீங்கள் அப்புறம் கேளுங்க, உங்கள் புருஷன் இடத்துல கேட்காதீங்க. அவங்க எப்பயுமே ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. வேறு இடத்துல கேட்டு பாருங்க, அவங்க சொல்கிற ஒரே பதில் எங்கே கேட்குது இது சொல்கிறாங்களா இல்லையா? எங்கே போனாலும் ஒரே பதில் தான், எங்கே கேட்குது இது. ஒரு வார்த்தை சொன்னால் என்ன பண்ண மாட்டேங்குது, எதிர்த்து பேசுதே அல்லாமல் என்ன பண்ணுறது இல்லை, கேட்குறதே இல்லை. அப்போ எதிர்பார்க்கிறாங்க சில காரியங்கள் நீங்கள் இணைந்து செயல்பட்டால் குடும்பம் கட்டப்படும். இந்த விமன், மகளிர், பெண்களுக்கு குடும்பத்தில் என்னன்னா, தே ஆர் த பேக் போன், முதுகு எலும்பு. குடும்பத்தில் யாருன்னா பெண்கள் தான். ஆண்கள் 1000 தப்பு செஞ்சாலும் குடும்பம் தலை நிமிர்ந்து இருக்கும். ஆனால் பெண்கள் ஒரு தப்பு செஞ்சால் போதும், வாழ்நாள் எல்லாம் அதை சொல்லியே குடும்பத்தையே தரகுறவாக நடத்துவாங்க. ஆண்கள் சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும்னா பெண்கள் நினைச்சா முடியும். ஏன்னா தே ஆர் த பேக் போன். நிமிர்ந்து நிற்கவும் செய்ய முடியும், அவர்களை என்ன பண்ண முடியும், தலகுனியவும் செய்ய முடியும். இருக்கிற அதே 10,000 குடும்பத்தை சந்தோஷமாகவும் நடத்த முடியும். அந்த 10,000 வாங்கின்னு தொடர்ந்து நச்சரு பண்ணி வீட்டுக்கே வரக்கூடாது. கரெக்டாக 9 மணிக்கு வீட்டுக்கு போகணும், சாப்பாடு கொடுத்தாங்களா சாப்பிட்ணும், பெட்ஷீட்டை போட்டுன்னு தூங்கி காலையில் மனைவி எழுந்துக்கிறதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம என்ன பண்ணிடலாம், வெளியில் போய் சாப்பிட்டுலான்னு கிளம்பி விடுவான். ஏன்? அப்போ பாருங்க, பெண்கள் நினைத்தால் ஒரு குடும்பத்திற்குள்ளே சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். பெண்கள் நினைத்தால் அந்த குடும்பத்தை சீர்கட்டும் போக செய்ய முடியும். வந்திருக்கிற மகளிர், உங்களை நான் வாழ்த்துகிறேன். இவ்விதமாய் ஒரு சகோதரன் தன் சகோதரியை வாழ்த்துகிறான். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம், என் சகோதரியே, நீ கோடா கோடி பெருகுவாயாக. ஹல்லேலூயா. எப்படி பெருகுவீங்க? கோடா கோடியாக பெருகுவாயாக என்று ஆசீர்வதித்தான். இந்த சபையில் இருக்கிற உங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தது இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் முடிச்சிடுறேன். பெண்கள் எல்லாரையும் வீட்டில், ஃபேமிலியில் நீட் டு ஷேர் த லவ் ஈக்குவலி. கணவர்கள் அல்லது ஆண்களை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிடுவான். ஒரு பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீயா நானால வந்த ஒரு பேட்டி. ஒரு பெண்ணிடத்தில் கேட்குறாங்க, ஆண் இடத்துல கேட்டால் ஆண் சரியாக அடித்து கிடிச்சு தரையில் புரண்டுவாங்களாம், அப்படி அடிச்சுப்பாங்களாம். அப்புறம் 2 பேரும் ஒன்றா டீ குடிச்சின்னு ஜாலியாக பைக்கில் போயின்னு இருப்பாங்களாம். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. அந்த பேட்டியில் அவர் பெண்ணு பேசுது, எங்களுக்கு ஒரு இஷ்யூ ஆனால் அந்த இஷ்யூவை சரி பண்ணுற வரைக்கும் நாங்கள் மூஞ்சி கொடுத்து என்ன பண்ண மாட்டோம், பேசவே மாட்டோம், அமைதியாக தான் உட்காந்துன்னு இருப்போம். வீட்டுக்குள்ளே வந்தால் கூட என்ன இருக்கும், அப்படியே உம்முன்னு இருப்பான். அந்த இஷ்யூ என்னவோ அந்த இஷ்யூவை என்ன பண்ணிடணும், சரி பண்ணணும். பண்ணாத வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸும் கூட என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். எங்கள் மூஞ்சை காமிப்போம், நாங்கள் கோபமாக இருக்கிறத காமிப்போம். அதை பேசி முடிவுக்கு வந்தாதான் அப்படி என்பது பெண்கள். ஆனால் குடும்பத்திற்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த விட்டு கொடுக்கறது, ஐயா அடிக்கடி கல்யாணத்தில் சொல்லுவாங்க, எல்லாரையும் ஒரே போல நேசிக்கும். ஃபேமிலின்னா அதுதான். இப்போ அம்மா இருக்கிறாங்க, அம்மாவுக்கு நாங்கள் 3 பிள்ளைகள் இல்லை, அம்மாவுக்கு 6 பிள்ளைகள் இருக்கிறான். எங்கள் மாமா ஒரு பிள்ளை தான், எங்கள் மனைவி ஒரு பிள்ளை தான், எங்கள் அண்ணியும் ஒரு
பிள்ளை தான். அவங்களுக்கு வெறும் 3 பிள்ளைகள் என்று எனக்கு அன்பு காண்பித்துட்டு என் துணைவியாருக்கு அன்பு காமிக்கலாம் வச்சுங்க, எங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கா? அம்மா எப்பயோ ஒரு வாட்டி தான் நாங்கள் இங்கே வரோம் போகிறோம்னா கூட அம்மா கிரேஸனிடத்திலே கோபமாக பேசி என்னிடத்துல சந்தோஷமாக பேசினா கூட அம்மா பேசி முடிச்சிடுறாங்க. ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போனால் என்ன ஆகும்? இனி அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். அப்போ என்ன ஆகுது? அம்மாவுக்கு நான் முக்கியம், அவங்க வயிற்றில் பிறந்தவங்க. ஆனால் கிரேஸ் எங்கேருந்தோ வந்த பொண்ணு தான். ஆனால் எப்பொழுது வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களோ இனி அம்மாவுக்கு என்னன்னா கிரேஸும் ஒரு பொண்ணு தான். எங்கள் அக்கா ஆனிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அன்னிக்கும் கொடுக்கணும், எங்கள் அக்கா ஆனிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கிரேஸுக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுத்து எல்லாரையும் ஒரே போல நடத்தி ஒரே போல நேசித்தா குடும்பம் பூமியில் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த பார்ஷாலிட்டி காமிச்சாங்க வச்சுங்க, ஏற்றத்தாழ்வு உண்டானா வீட்டுக்குள்ளே என்ன வரும்? ஆமாம், அப்புறம் தான் சொத்து பேச வேண்டியது வரும். ஏன் சொத்தை பிரித்து கொடுங்க, நான் போகிறேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் அண்ணனையே தான் என்ன பண்ணுறீங்க, மேன்மையாக பேசுகிறீங்க. எங்கே பார்த்தாலும் அன்னைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்போ என் மனைவி இல்லையா? அப்போ இந்த பேச்செல்லாம் எப்போ வருது என்றால் ஏற்றத்தாழ்வு பார்ஷாலிட்டி காமிக்கும் போது தான் வரும். ஆனால் தாய் என்று சொல்லும்போது அதுதான் விமென்ஸனுடைய ஸ்பெஷாலிட்டி. அவர்கள் வீட்டை கட்டுறாங்க, ஏன்னா எல்லாரையும் சரிசமமாக ஏற்றுப்பான். இப்போ ஒரு பிரச்சனையே வருது வச்சுங்களேன், போய் சொல்ல முடியும். எல்லார் வீட்லையும் இதுதான். ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு பையன் லவ் பண்ணால் கூட அது முதல்ல யாருக்கு தான் தெரியும்? அம்மாவுக்கு தான் தெரியும். எப்படியோ ஏதோ ஒரு வகையில் என்ன ஒரு வீட்டுக்கு கூட்டின்னு போனான். நம்ம சர்ச்சில் இருந்தவங்க தான் இப்போ இல்லை, பாப்பா வீட்டுக்கு நானும் போனேன். என் பையன் மேலே சந்தேகமாகுது அப்படின்னா, என் பையன் அம்மா தான் கூப்பிட்டு சொன்னான். காலையில் ஒரு 10:30 மணிக்கு அப்படி போயிருப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வாங்கினாங்க, நான் வண்டி எடுத்துன்னு போனேன். என் பையன் மேலே சந்தேகம் தான், அவனை கூட்டின்னு போ, காரில் அப்படியே கொண்டு போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லணும். நானும் ரவுண்ட் அடிக்க போய் அவனை கூட்டின்னு போனால் பேசினேன். அவன் வேண்டே பண்ணானா கத்தருடைய கிரியான்னு தெரில, கையில் இந்த வச்சு இந்த ஃபோனை டொப்புன்னு கீழே போட்டான். எடுத்தா ஒரு பொண்ணு ஃபோட்டோ உள்ளது. நான் வந்து அவங்க அம்மாகிட்ட சொன்னேன், இது போல் ஃபோட்டோ இருக்குதுமாண்ணே. இந்த பொண்ணை 10 வாட்டி எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டானே இவன். 10 வாட்டி கூட்டின்னு வந்துட்டு என் ஃப்ரெண்டு இங்கே வேலை செய்து அங்கே இதெல்லாம் கூட்டின்னு வந்தானே இவன் அப்படின்னு. அப்போ பாருங்கள், ஏதோ ஒரு வகையில் பையனுக்கு அதை அறிமுகப்படுத்தணும்னா எங்கே தான் முதல்ல வரான்? அம்மா கிட்ட தான் வரான். ஏன்னா அதை ஈஸியாக ஏற்றுக்கொண்டு அதை ஹேண்டில் பண்ணி அதை சரி செஞ்சு உதைக்கணும்னா உதைச்சி கரெக்ட் பண்ணணும்னா கரெக்ட் பண்ணி அவனை நேர்த்தியாக ஆக்க புத்தி உள்ள ஸ்திரீயால் தான் முடியும். புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்ணுவாங்களாம்? தொடர்ந்து அந்த வசனத்திலே இருக்கு, என்ன பண்ணுவாங்க? ஆமாம், அந்த பையனை கட்டி எழுப்புறத காட்டிலும் பையனை வீட்டை விட்டே ஓட வச்சுடுவான். பொண்ணை கூட்டினா அவன் என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். ஏன்னா ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, புத்தி இல்லாமல் அந்த பொண்ணு யார், நீ யார், அது என்ன ஜாதி, இது நீ என்ன ஜாதி, அவங்க அப்பாலாம் எப்படி இருக்கிறாங்க, இது அதுன்னு ஏதாச்சும் ஒன்று பேசி ஒரு காரியத்தை பண்ணி ஒரு அழகாய் நடக்க வேண்டிய திருமணத்தை அலங்கோலமாக்கி அது வீட்டுக்கே அவமானத்தை கொண்டு வரும்படி பண்ணுறான். அப்போ ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ ஒரு வீட்டுக்குள்ளே கட்டி எழுப்ப வேண்டிய அவங்க என்ன பண்ணணும்? ஞானமாக செயல்படணும்.